ஹாய் ஆல் இன்னைக்கு காலையில் சுடுற இந்த தோசையிலேருந்து மதியம் அரைக்கிற மாவு வரைக்கும் எனக்கு உட்காரத்துக்கு கூட டைம் இல்லை. அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது. அப்படிங்கையில் நல்லா வேலையெல்லாம் பார்க்க முடியும். அதனால் துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினில் போட்டுட்டு மாவு சுத்தமாக இல்லை. சரி, மாவு அரைக்கிறதுக்கு அரிசியுமே ஊற வச்சுட்டேன். அது மதியமாக அரைச்சா தான் அடுத்த நாளுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஒரு நாள் கூட மாவு இல்லாமல் இருக்க முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி பச்சைப்பயிறு தோசையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்தில் எந்த ஒரு ஹோட்டலும் கிடையாது. இதே காய்கறி வாங்கணும் அப்படின்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட நம்ம நடந்து போனால் தான் போய் வாங்கவே முடியும். அதனாலே நான் எப்போவுமே ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கி வச்சுருவேன். இப்படி பிளான் பண்ணி பண்ணுறதுலாம் எனக்கு யூகே வந்து தாங்க தெரியுது. ஏன்னா பக்கத்து வீட்டில் நமக்கு ஆளுங்க இருப்பாங்க. ஏதாவது வேணும்னா டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடுவோம் நம்ம இந்தியாவில். இங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. இங்கே கதவை அடைச்சாங்கன்னா அவ்வளோதான். அதோட நம்மளை வெளியிலே பார்க்க முடியாது. ஸ்கூல் டயத்தில் பார்த்திங்கன்னா ஹாய் குட் மார்னிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் அவங்களே பார்க்க முடியும். நம்மளும் அதேமாரி தான். வீட்டில் கதவை அடைச்சோன்னா அவ்வளோதான். மற்றபடி நம்ம வெளில போகிறதெல்லாம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு பார்க் போகிறது அப்போ பார்த்து அவங்கள பேசினா தான் உண்டு. இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு தேவை இப்போ தக்காளியே இல்லைனா கூட நம்ம போய் ஒரு கடைக்கு போய் தான் வாங்கிட்டு வரணும். அதனாலே எப்போவுமே காய்கறிலாம் வாங்கி வச்சுருவேன். இன்றைக்கி சின்ன வெங்காயம், மாங்காய், கொஞ்சம் காய்கறிலாம் போட்டு ஒரு சூப்பரான சாம்பார், பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். இதான் இன்றைக்கான லஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.